சரி, நாங்க இப்ப எங்கட இந்த ரமதான்ல நடக்கக்கூடிய இந்த பாடநெறியில என்னென்ன விஷயத்த படிச்சு தரோன்றத பார்ப்போம். முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆன சரளமாக ஓதுறது. குர்ஆன சரளமா ஓதுறான்டா, அஹ், பொதுவா சும்மா நான் தமிழோ இங்கிலீஷோ வாசிக்கக்கூடிய நேரத்துல சில ஆட்கள் திக்கி திக்கி யோசிச்சு யோசிச்சு வாசிப்பாங்க. அஹ், அவர்கள் வந்தார்கள். நான் சொல்றது விளங்குதா? இது சரளமா சரளமா இல்ல. அதே போல குர்ஆன் ஓதக்கொள்ள சிலாக்கள் திக்கி திக்கி ஓதுவாங்க. உல யோசிச்சு யோசிச்சு ஓதுவாங்க. ஆனா சரியா ஓதுவாங்க. யோசிச்சு யோசிச்சு ஓதுவாங்க. உலாஇக அலா ஹுத அத கேட்கறதுக்கே ஒரு ஜாதி இருக்கும். அப்படி இல்ல குர்ஆன். குர்ஆன்றது எவ்வளவு அல்லாஹ்வோட கலாம் அது. உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அதனால அப்படி குர்ஆன சரளமா ஓதுறேன். அதுக்கு பிராக்டிஸ் வேணும். குர்ஆன அது அந்த இன்ஷா அல்லாஹ் அந்த பிராக்டிஸ் இன்ஷா அல்லாஹ் முஅல்லிமாக்கள்னால அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் பாடங்கள் சூரா பக்கரால இருந்தோ அல்லது உங்களோட தகுதிக்கு ஏத்தது போல இதில் இருந்தோ அல்லது காயிதா பாடங்கள் தேவைன்னு சொன்னா காயிதா பாடங்களோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் அதை அழகா கொண்டு போவாங்க. அடுத்தது எழுத்துக்களோட உச்சரிக்கப்படுற இடங்கள் அதான் வெளியாகக்கூடிய இடங்கள் ரெண்டு விஷயம். ஒண்ணு மகாரிஜ்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தை சொன்னது போல 17 இடங்கள் இருந்து வெளியாகும் 28 எழுத்துக்களும் இங்கிருந்து அத ஒவ்வொன்றையும் திருத்துவாங்க மௌலிமாக்கள். உச்சரிக்கப்படுற சவுண்ட் நீங்க வெளியாகிற இடத்துல இருந்து வெளியாக்குவீங்க. ஆனா சவுண்ட் எப்படி வருது? சாதுக்கு எப்படி சவுண்ட் வரும்? சீனுக்கு எப்படி சவுண்ட் வரும்? அந்த சவுண்டுகள் எல்லாத்தையும் அழகான முறையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா மௌலிமாக்கள் அழகா திருத்தி தருவாங்க. உங்க எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் மௌலிமாக்கள் தான் இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்துவாங்க. பாடம் ரமலான் 1ஆம் நோன்புல இருந்து 29 நோன்பு உண்டா 29 நோன்பு, 30 நோன்பு உண்டா 30 நோன்பு மட்டும் பாடம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் சர்டிபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் தருவோம். சரியா? அடுத்து தஜ்வீத் எல்லா பாடம், அதாவது எல்லா பாடம் என்று சொல்ல வர கொலை ஒரு மாசம்ன்றதுனால எங்களுக்கு தேவையான எல்லா பாடங்களும் இன்ஷா அல்லாஹ் பாடங்களை மௌலிமாக்கள் இன்ஷா அல்லாஹ் நடத்துவாங்க. தஜ்வீதுடைய எல்லா பாடங்களையும் இன்ஷா அல்லாஹ் அதையும் நடத்துவாங்க. அப்ப குர்ஆன்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கோர்ஸாக இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்ல அழகான ஒரு சந்தர்ப்பம் ரமலான்ல இத பயன்படுத்துறதுக்கு. அடுத்தது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் பாடநெறியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவாங்க. அப்ப ஜூம் ஏற்கனவே உங்களுக்கு தஜ்வீத் பாடம் ஜூம் லைவ் மூலமாக முஅல்லிமாக்கள் எல்லாரும் ஒன்றில் இல்லாம ஒரு முஅல்லிமாக்களும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்டா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனியா பாடம் கேட்கணும் என்றதுக்காக குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனாலும் அது லைவாக நடக்கும். ஆனா இந்த ஜூம் இந்த தஃப்சீர் பாடநெறி உங்களுக்கு எல்எம்எஸ் சிஸ்டத்துல, அதாவது ரெக்கார்ட் சிஸ்டத்துல உங்களுக்கு தருவாங்க. சந்தேகங்களை உங்களோட தஃப்சீர்ல வரக்கூடிய டவுட்டுகளை கேட்கறதுக்கும் இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் நம்பர் தருவாங்க. உஸ்தாத்மார்கள்ட்ட மௌலிமாக்கள் நம்பர் இருக்குது. அவங்க இது பண்ணான்னு சொன்னா 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு உங்களுக்கு ஒரு நாளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்க ரிப்ளையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு சில டவுட்டுகள் இருந்தான்னு சொன்னா அதாவது தஃப்சீர் பாடநெறியில. அப்ப உங்களுக்கு தஜ்வீத் இது பாடத்தை லைவாக எடுக்கிறதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்ட இந்த பாடத்தை உங்களுக்கு படிச்சு நல்ல அழகான ஒரு சந்தர்ப்பம். நாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து தஃப்சீர் பாடத்துக்கு வேறையா சர்டிபிகேட்டுக்கு வேற அப்படி இல்லை. ஃபுல் கோர்ஸ் ஃபீயும் உங்களுக்கு 3000 ரூபாய் தான். இன்னைக்கு உண்மையிலேயே 3000 சொல்றது ஏண்டா 30 நாள் மொழிமாக உங்களுக்கு படிச்சு தருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹதியா கொடுக்கணும். இது ஒரு இன்ஸ்டியூட்ன்றதுனால இதுக்கு 1000 தேவை அளிக்கிறது அப்படின்டா. இதுக்கு இதுக்கு ஒஃபீஸியங்கிற உங்களுக்கு தெரியும் வெப்சைட் மார்க்கெட்டிங் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க சின்ன ஒரு ஃபீ எடுக்கிறோம். ஆனால இது உங்களுக்கு மிச்சம் பொறுமதியாயிக்கும். உங்களுக்கு தெரியும் வெளியில ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. சும்மா ஒரு நோமலா சும்மா இந்த இந்த எம்எஸ் ஒபீஸியல படிக்கிறதுக்கே ஒரு 40,000 50,000 எடுப்பாங்க. சர்டிபிகேட்டுக்கு வேறையா இது அந்த சர்டிபிகேட் இதுல அப்படி பொறுமதின்னு சொல்லி அதுக்கு வேற 7,000 8,000 ரூபாய் இது பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு அதோட நோக்கம் துனியாவை இது பண்றதா துனியாவை இது பண்றதுக்கு 1000 வழி இருக்குது. 30 நாளும் கஷ்டப்பட்டு படிச்சு கொடுத்து அதுக்கு வேறையா இது செஞ்சு இது பண்ணி இதாக்கி 3000 எடுக்கிறது இல்ல அதுக்குரிய வழி. ஆனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க ஷைத்தான் அப்படித்தான் போடுவான். இப்ப 3000 எடுப்பாங்களா அப்படித்தான் போடுவான். ஆனா 30,000 ரூபாய் சும்மா சம்பந்தம் இல்லாம ஒரு கோர்ஸ் 30,000 ரூபாய் கட்டிப்போம்.
அது அதான் சைத்தான் பெருசா போட மாட்டேன். அவனுக்கு தெரியும். இதுக்கு பைத்தா குர்ஆன படிப்பாங்க, இது பண்ணுவாங்க, கடைசிக்கு குர்ஆன் ஓதுவாங்க, மௌத்து முட்டும் அதோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சீராகும். தொழுகையிலிருந்து சூரா ஃபாத்திஹா சீரானா தொழுகை சீராகும். தொழுகை சீராகினா எங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் சீராகும். பாவங்கள் எங்கள்ட்டேருந்து போகும். அவனுக்கு தெரியும் இத படிச்சா என்ன 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 ஆனால அவன் போடுவான். இப்ப இதெல்லாம் சரி வரல. இதெல்லாம் சும்மா பொய்க்கிவங்க. அப்படிதான் போடுவாங்க. ஆனால இதெல்லாம் அதோட சம்பந்தம் இல்ல. உண்மையிலேயே அல்லாஹ்ட குர்ஆன படிக்கணும்னு அதுக்கு அல்லாஹ்ட ரஹ்மத் தோணும். ஆனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இத யோசிங்க. பொறுமதியான யோசிங்க. எங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு களத்த உருவாக்கலும். நாங்க யாரையும் வற்புறுத்தி நீங்க கட்டாயம் வாங்கோ அப்படி சொல்லல. அப்படி இல்லையா? உங்களோட ஊர்கள்ல நேரடியா நேரடியா படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தான் நீங்க அத முற்படுத்துங்க. பிரச்சனையே இல்ல. ஏன்? இத விட அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிக்கும் உங்களுக்கு. ஆனா எல்லா இடங்கள்லயும் அப்படி இல்ல. மொல்லிமாக்கள் இருக்க மாட்டாங்க. நேரடியா படிச்சு குடுக்கறதுக்கு இயலாம இருக்கும். அதனால நாங்க வாராக்கள். நீங்க 15 பேர் வந்தாலும் சரி, 30 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. வார ஆக்களுக்கு நாங்க மொல்லிமாக்கள செட் பண்ணி குடுப்போம். அதன் மூலமாக நாங்க அல்லாஹ்ட்ட நன்மைய ஆதரவு வைப்போம். ஏன்னா நாங்க எல்லாரையும் எங்கட நிய்யத் எல்லாரும் வரணும். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் கூலிய தருவான். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர் இன் ஹுவ இல்லா திக்ரா லில் ஆலமீன். நாங்க இந்த முயற்சிகளுக்குரிய கூலிய அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த 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 இது அந்த மாலிமாங்களுக்கு ஒரு ஹதியா குடுக்கணும். என்றதுக்காகத்தான். நீங்க வேண்டிய மாரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேண்டிய மாரி இது பண்ணுங்க. ஏன்டா அப்படி பண்றாக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை இல்ல. விளைஞ்சா? ஆ பிரச்சனையும் ஒண்ணும் இல்ல. ஆனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆ இத்தான எங்கட இது. உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதுல கேட்டுக்கொள்ளேலும். ஆ டவுட்டுகள் இருந்தா உங்களுக்கு இதுல கேட்டுக்கொள்ளும். இப்ப ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இப்ப டவுட்ட கிளியர் பண்றதுக்கு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.